ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட நேத்தன் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு கேன்சர் அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்த நிலையில் சோஷியல் மீடியாவில் இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஐயோ என்ன நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஆடிச்சே அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காத நேரத்தில் அவருக்கு வந்து ஆப்ரேஷன் செலவு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தோட எல்லா ஏற்பாடுகள் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட நடிக்கிற நிறைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, நிறைய இந்த பொன்னி சீரியலுக்குன்னு சொல்லி ஒரு சில டீம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட குடும்பத்தோட செலவை ஏற்றுக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நேத்திரன் சாரோட மருத்துவ செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரித்து ஒரு சில விஷயங்களை காசாக தேர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷூட் கேஸ் போட்டு நம்மளோட நேத்திரன் சாரோட ஃபேமிலிக்கு வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவருக்கு கேன்சர் அப்படின்ற வந்து விஷயம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஆப்ரேஷன்லாம் பண்ணி செக்யூர் ஆகிட்டாரு அப்படின்னா கூட டக்குன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கேன்சரோட கல்லீரலாம் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களால் அந்த கல்லீரலுக்கு கொஞ்சம் பரவி இருக்குது அப்படின்றதுனால திரும்பவும் ஆப்ரேஷன் அப்படின்ற விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்களாம் டாக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ நாள் வந்து நம்மளோட நேத்திரன் ஃபேமிலி வந்து எல்லாமே மருத்துவமனையில் இருக்கிறதுனாலையும் சரி, அவங்க யாருமே வந்து சீரியலுக்கு ஒழுங்காக நடிக்க வர்றது கிடையாது. ஏன்னா வந்து ஃபேமிலியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது யாருக்கு தான் நடிக்க வரும். ஸோ அதனால் வீட்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட அன்றாட சேவைக்கு பணம் அப்படின்றது பெரிய தட்டுப்பாட்டில் இருந்துகிட்ருக்காம். அது மட்டும் இல்லாமல் நேத்திரன் சாரோட ஆப்ரேஷனுக்கே செலவு நிறைய வரதுனால அந்த ஆப்ரேஷன் செலவு கூட காசு இல்லாமல் இருக்கிறத கேட்டு ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொன்னி சீரியலில் இருக்க சங்கங்கள், அது மட்டும் இல்லாமல் பொன்னி சீரியலோட டீம் நிறைய வந்து நடிகைகளுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு சில குழுக்கள்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில மணிஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷூட் கேஸில் போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து தீபா மேடமாக இருக்கட்டும் சரி, நேத்திரன் சாராக இருக்கட்டும் சரி, எல்லாருமே ரொம்பவே வந்து நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்திரன் சார் ஒரு நல்ல மனிதர், கிட்டத்தட்ட எங்களுக்கு ரொம்ப நாளாக அவர் தெரியும், அவர் வந்து கண்டிப்பாக நாங்கள் இழக்க விரும்பலை. ஸோ அதனால் அவர் வந்து எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்றது நாங்கள் எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கும், பண உதவி எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல மனுஷன்லாம் வாழ வைக்க நிறைய நல்ல குழுக்கள் இருக்குது அப்படின்றது இந்த விஷயத்து மூலமாக நமக்கு நல்லா தெரிய வருது அப்படின்னு தான் சொல்லணும். மறக்காமல் வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் அவருக்கு மறக்காமல் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொலிட்டிக்கல் லீடர், அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் பெரிய வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தோம் நெப்போலியன் சார் தன்னோட பையனுக்காக இது எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காரு. ஸோ சமீப காலமாக வந்து நம்மளோட தனுஷ், அதாவது நெப்போலியன் சாரோட பையனுக்கு தனுஷனுக்கு கல்யாணம் அப்படின்ற பேச்சுக்கள் அடிபட்டு இருந்த நிலையில் திடீர்னு வந்து அவருக்கு கல்யாண டேட் அப்படின்றத மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாண டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 7 ஜப்பானோட தலைநகரான டோக்கியோவில் நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து அவர் இந்தியாவில் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்துட்டாலுமே கூட தனுஷோட உடல்நிலை காரணமாக இந்தியாவுக்கு அவங்க வந்து வரக்கூடாது, அதனால் வந்து ஜப்பானில் டோக்கியோவில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பட் எல்லாமே வந்து பத்திரிகை எல்லாம் பழங்கால முறைப்படி ஓலைச்சுவடியில் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.